ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு வந்திருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரவண பவ என்பதன் பொருளும் முருகன் பிறப்பின் ரகசியமும். முருகனை வணங்கும் அனைவரும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறுவது வழக்கம். இந்த மந்திரத்தில் உள்ள சரவண பவ என்ற வார்த்தையை பிரித்தால் இதன் உண்மை பொருள் நமக்கும் எளிதாய் விளங்கும். சரவணம் கூட்டல் பவ, சரவண பவ. சரவணம் என்றால் தர்ப்பை என்று பொருள். பவ என்றால் தோன்றுதல் என்று பொருள். தர்ப்பை காட்டில் இருந்து முருகன் தோன்றியதாலேயே சரவண பவ என பெயர் வந்தது. சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து நெருப்பை வெளியிட அதை தாங்கிச் சென்ற வாயு பகவான் தர்ப்பை காட்டில் இருந்த பொய்கை ஆற்றில் அந்த நெருப்பை விட்டார். அதை தான் சரவண பொய்கை என்கிறோம். பொய்கை ஆற்றை அடைந்த அந்த நெருப்பு பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகள் அனைத்தும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. குழந்தைகளின் தாயான பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகத்தோடும் 12 கைகளோடும் நம் தமிழ் கடவுளான முருகன் தோன்றினார் என்கிறது கந்த புராணம்.